வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரமடை சேனலுக்கு உங்களை வருவதில் பெருமூச்சுக் கொள்கிறேன். வாங்கணும் இல்லை, இன்னைக்கு அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியில பல்வேறு விதமான பதவிகளுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் தகுதி என்ன, எவ்வளவு சேலரி கிடைக்கும், எப்படி அப்ளை பண்றது, இன்னும் மேல்பாகம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தளவு பாட்டினது வாங்க அந்த நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்கலாம். இதாவது நோட்டிபிகேஷன் என்ன சொல்லிக்கிறாங்க, விண்ணப்பங்களை வரவேற்பு சொல்லி கொடுக்குறாங்க. இது எங்க வேகன்சினா ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில தான் இந்த வேகன்சி இருக்குது. இது எப்போ அப்ளை பண்றதுன்னா 26/12/2024 முதல் 9/1/2025 வரை இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது முற்றிலும் தற்காலிக மனிதன் தான் சொல்லிக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு வந்து கருமணம் பண்ண சொல்லிக்கிறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் விண்ணப்பதாரர் 35 வயதுக்கு மிகாம இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. வேற என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, முக்கியமாக பார்க்கலாம். இந்த வெப்சைட் லிங்க் ramanathapuram.nic.in அதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிறாங்க. நான் இந்த லிங்க் டிஸ்கவுண்ட் தரேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்போ அப்ளை பண்ணுறதுன்னா, லாஸ்ட் டேட்டு 9/1/2025 மாலை 5 மணிக்குள்ள அப்ளை பண்ணி சொல்லிக்கிறாங்க. எப்படின்னா நீங்கள் தபால்லையோ இல்லை நேர்லேயோ சமர்ப்பிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. லாஸ்ட் டேட் 9/1/2025 5 மணிக்குள்ள. நெக்ஸ்ட் என்னென்ன பதவி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் அது வேகன்சி ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கு டிகிரி இன் பேச்சுலர் டிகிரி ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பதவின்னு கொடுத்துறாங்க. அது ஏஜ் லிமிட் 35, மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அது சேலரி 23,000. நெக்ஸ்ட் லேப் டெக்னீஷியன் ஒரு வேகன்சி இருக்குது. அது டிப்ளமோ முடிச்சுட்டு சொல்லிடுறாங்க. கரஸ்பாண்டிங் டிப்ளமோ முடிச்சுட்டு சொல்லிடுறாங்க. அதே ஏஜ் லிமிட் தான். சேலரி 13,000 கிடைக்குன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டென்டல் டெக்னீஷியன் ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் 1 இயர் கேட்குறாங்க. அதுக்கு சேலரி 12,600 சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் லேப் டெக்னீஷியன் கிரேட் 2க்கு வேகன்சி நம்பர் ஆஃப் வேகன்சி 12 இருக்குது. அது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி முடிச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு சேலரி 15,000 கிடைக்கும் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு ஒரு வேகன்சி. அதுக்கு ஏஜ் முடிச்சதா போதும். அது சேலரி 8,500 சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எப்போ அப்ளை பண்ண போனாங்க. நான் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் அதில் போய் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். நான் ஒன்று மட்டும் எப்படின்னு சொல்கிறேன், மற்றது அதேமாரி தான் பண்ணிக்கங்க. நான் லேப் டெக்னீஷியன் கிரேட் 2 சொல்கிறேன். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். சைடில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பத்தார பேர் கேட்குறாங்க. உங்கள் பேர் என்ன ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஃபாதர் நேம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பிறந்த தேதி, டேட்டு, மந்த், இயர் ஃபார்மெட்டில் ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வயது கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாலினம், நீங்கள் ஆனா பெண்ணை கேட்குறாங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சுங்களோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தற்போதைய முகவரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பர்மனன்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்குறாங்க. அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், மெயில் ஐடிலாம் கேட்குறாங்க. அதுவும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் ஆஃபீஸ் யூஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. அங்கே நீங்கள் எதுவும் ஃபில் பண்ணணும். இதில் விண்ணப்பத்தார பெயர்ங்கிறது அவங்க கை போட்டு உங்கள் இடம் தேதி போட்டு பில்லுங்க. இந்த எந்த அட்ரஸ் போகணும்னா, ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அந்த அட்ரஸ் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். வித் ப்ராப்பர் டாக்குமெண்டோட. ஃபர்தராக அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க திரும்ப. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வேணா பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் குழுமோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோலாம் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.